So let's start. I think no volunteer to speak now. So we'll own way. Good evening, சொன்னேன். ஹாய். மார்க்கெட் இன்னைக்கு ஃபால் ஆச்சுன்னு நிறைய பேருடைய மைண்ட் செட்டில் இருப்பாங்க இல்லையா? ஸோ இன்க்ளூடிங் மீ நானுமே அந்த மித்தில் தான் இருக்கேன். மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சுன்னு. ஸோ எனிபடி ஹாவ் ட்ரஸ்டுடைய ஒப்பீனியன் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க? ஆஸ் அ காமன் மேனா ஐ தாட் மார்க்கெட் இஸ் ஃபால் டுடே. ஸோ ஐ வாஸ் வெரி நான் சொன்னது நடந்ததுன்னு நான் கேட்கறதுக்கு எக்ஸைட்டடாக இல்லை. பிகாஸ் ஐ நோ தட் வாட் இஸ் யுவர் வியூ. நான் மெஜிஷியன் கிடையாது சொன்னது நடக்கிறதுக்கு. வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட் ஐ வாஸ் ஷேரிங் யூ. பட் யா தட் ஐ வாண்ட் ரீசன். ம். பர்ஃபெக்ட். ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ஹையர் வேல்யூவேஷனில் இருக்குது. வி நீட் டு நோ சில் அவுட். மார்க்கெட் கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். கரெக்ட்? ஸோ வி ஆர் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் திஸ். லாஸ்ட் வீக் வி செட் இட் வில் கோ அண்ட் டச் பேர் மினிமம் 21,500. This week we thought market is already in no what we expected level. At least it need to be come down bit lower side because அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுக்கு மனசு இல்லை. அதுதான் நேற்று உருளைக்கிழங்கு காய்கறிலாம் வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். ஐ ஹோப் எவ்ரிபடி இன் சேம் பேஜ். தோஸ் ஹூ அட்டெண்டட் எஸ்டர்டே டெஃபினட்டாக தே வேர் இன் சேம் பேஜ். இல்லைனா கூட வீடியோ இருக்குது, யூ கேன் செக் இட் அவுட். மேஜர் திங் நீங்கள் முதல்ல சைக்கோமெட்ரிக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். 2-3 பேர் நான் கால் பண்ணி பேசும்போது தே செட் சார் எம் பேட்டர்ன் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க சார், டபிள்யூ ஆச்சு, அதுக்கப்புறம் Z2 டச் பண்ணது எவ்வளோ வேகமாக போச்சு சார், பார்க்க முடிஞ்சது, எங்கே சார் நான் ட்ரேட் பண்ணுறது? இதுக்கு என்ன பதில் நான் சொல்கிறதுன்னு தெரியல. முதல்ல ஒரு வண்டி எப்படி போகுதுன்னே தெரியாமல் இருந்தீங்க நீங்கள். சாரி. இப்போ வண்டி எந்த ஒரு ரூட்லேருந்து கிளம்புது, எவ்வளோ வேகமாக போகுது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சார் என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஏற்றிட்டு போங்கன்றீங்க. தட் இஸ் மை பெயினிங் ஏரியா. Those who are no club members, those who are no non-club members, I'm openly speaking this. Until unless நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் எப்படி நீங்கள் கற்றுப்பீங்கன்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு தெரிய மாட்டேங்குது. யூ ஷுட் டேக் ரிஸ்க் இல்லையா? பிட் ஆஃப் ரிஸ்க் யூ ஷுட் டேக் இல்லையா? திஸ் ஷேர் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு, கரெக்ட்? அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்டை கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்கணும்னு கற்றும் கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆன் தட் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. எஸ்டர்டே ஆல்சோ ஐ டச்வுட் எக்ஸ்பிளைன் இன் லாஸ்ட் செஷன். எண்ட் ஆஃப் தி செஷன் அதை தான் பேசணும். ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணாமல் ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? எனக்கு தெரியல. இந்த முதல்ல ஆசையை கிள்ளி எரிஞ்சிருங்க. ஆசை டிசீஸ் ஆக்சுவலி. இட்ஸ் வைரஸ் ஆக்சுவலி. யாராவது வந்து ஆசைப்படுன்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சு அது அது இருக்கிறதுலே ஒஸ்ட் எவர் திங் இந்த வேர்ல்டு ஆக்சுவலி. கடவுள் படைச்ச மிகப்பெரிய அந்த வார்த்தை எனக்கு வாயில், நான் நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஜஸ்ட் ப்ராசஸை லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னுமே பேசுகிறாங்க 3-4 மாதமாக இந்த கோர்ஸ். ஐ மீன் நம்ம ட்ரஸ்ட் குரூப்பில் இருக்கிற மக்கள், நான் ஜஸ்ட் கேஷுவலாக பேசினேன். என்னப்பா இவ்வளோ பெரிய ஃபால் வந்துச்சு, பதட்டமாக இருக்குது, போர்ட்ஃபோலியோலாம் அடி வாங்குதுப்பா அப்படின்னு பேசினேன். சார் எதிர்பார்த்த மாதிரியே விழுந்தது சார், நான் வாங்கிடணும் சார். என்ன டயலாகுன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு. Yeah, go ahead. Yes, go ahead, continue. See, market always uncertainty. Multiple times நான் சொல்லியிருக்கேன். Thanks Murugan. Thanks for your insights. I will keep continuing here because I need to keep cut short quickly. So market வந்து ஆஸ் பர் ப்ராசஸில் தான் போகுது. அன்சர்டனின்ற வார்த்தையை தயவு செஞ்சு கூகுளில் தெரியாதவங்க போட்டு பாருங்கள். நம்ம எதிர்பார்க்கறது நடக்கணும் அப்படின்னா நீங்களும் நானும் உட்காந்து ட்ரேட் ஆப்ரேட் பண்ணோம். அப்படி நீங்களும் நானும் உட்காந்து ஒரு காரே ஓட்டினாலும் நம்மளை மீறி ஒரு சில விஷயம்லாம் நடக்கும். பிரேக் ஃபெயிலியர் ஆகும், பஞ்சர் ஆகும், வண்டி இழுத்துட்டு போவோம். எவ்ரி திங் இஸ் ஹேப்பன். தட் இஸ் வாட் ஆல் அபவுட் லைஃப். ஷேர் மார்க்கெட்டிங் அதை விட பிரமாதமானதுங்க. ஆனால் அது எல்லாமே காட்டிட்டு தான் போகுது. அதையே நான் புரிஞ்சிக்க மாட்டேன்னா சம்டைம் யூ வுட் பி மிஸ். அந்த க்ளோசிங் கேண்டில் மிஸ் பண்ணலாம். 10 பைசா 5 பைசாவில் வந்து ப்ராப்பர் க்ளோசிங் இருக்கும், அதை நம்ம பார்க்காம விட்டலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. கண்ணுக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ஏற போகுது இறங்க போகுதுன்னு சொன்னதுக்கப்புறமா ரியாக்ட் பண்ணாமல் இவ்வளோ பெரிய ஃபாலை மிஸ் பண்ணிட்டீங்களே, கால் கொடுக்கலீங்கன்னும் போது இட்ஸ் ஹர்ட்டிங் லாட். ஏன் கால்ஸ் கொடுக்கணும்? ஏன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்? வாட் யூ ஆர் லேர்னிங், வாட் இஸ் யுவர் கேப்பபிலிட்டி? ஐ வாஸ் டெல்லிங் யூ,
ஒன் ரியல் ஸ்டோரி. திருப்பி சொல்றேன். ஐ வில் பெட்டிங் யூ நீங்க யாருமே இன்னும் வந்து பேஷன்ஸ கையாளல. ப்ராசஸ ஓன் பண்ணல. ஐ மைட் பி ராங் பட் இட்ஸ் ட்ரூ. ட்ரூத் ஆல்வேஸ் பிட்டர். டெஃபினட்டா நான் இன்னைக்கு செஷன் கனெக்ட் பண்ணதுக்கு காரணமே, முதல்ல நான் உங்ககிட்ட இருக்கிற மித்த உடைக்கணுன்றதுக்காக ட்ரை பண்றேன். உங்க மித்து என்ன தெரியுங்களா? ஓகே ட்ரெஸ்ல வந்தோம் நெறைய விஷயம் பார்த்துருக்கோம். சொல்லிக் குடுக்கறது எல்லாமே நடக்குது. நம்ம அடுத்த லெவல்ல போயிடலாம். அதுக்கு நீங்க தாங்க முன்னாடி வரணும். யூ ஷுட் டேக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு தலவாருன்னு சொன்னா வார முடியாது. அழகாக்க முடியாது. யூ ஷுட் டேக் அ கால். யூ ஷுட் ரியாக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர். ரிஸ்க் கால்குலேட் பண்ண கத்துக் குடுத்துட்டேன். மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்றது அட் லாஸ்ட் என்னுடைய கேப்பபிலிட்டீஸ போட்டு கத்துக் குடுத்துருக்கேன். இஃப் யூ சே ஐ அம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் கீப் ஆஸ்க் மீ த கொஸ்டின். ஐ வில் டீச் யூ. தட்ஸ் வை ஐ அம் கனெக்டிங் திஸ் செஷன்ஸ். வாயே தொறக்கலன்னா எப்படிங்க உங்க டவுட் தெரியும்? நேத்து உங்க டிஸ்கஷன்ல தெளிவா சொன்னேன். வாட் ஐ செட் ஹியர்? மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது மந்தமா இருந்தது. ஹையர் சைடில் பையர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க. ப்ளீஸ் லிசன் ஹியர் கேர்ஃபுல்லி. நான் இன்னமும் சொல்கிறேன், நிறைய பேர் மொபைலில் தான் வாட்ச் பண்ணுறீங்க. எனக்கு தெரியல சார், நான் வந்து ரொம்ப சேலஞ்சான சுச்சுவேஷனில் இருக்கேன். என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது சார். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா யூ ஷுட் புட் சம்திங் இன் த பிஸ்னஸ். அட்லீஸ்ட் யுவர் ட்ரஸ்ட் அட் யுவர் பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் தெரியாது. நான் இப்போ சொல்கிறத தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்டுங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்கள் பேஷன்ஸை மிஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். ஒன்று ஒன்றா சொல்கிறேன், எழுதி கூட வச்சுங்க. இது நடந்ததா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள் எனக்கு. நேற்று சொல்லும்போது மார்க்கெட் வந்து ஹெச்டிவி கிடையாது, ஓப்பன் ஆகும்போது மேலே ஆனது. நான் அப்போ தெளிவாக சொன்னேன், ஓப்பன் ஆகும்போது எங்கே மேலே ஓப்பன் ஆச்சு? க்ளோசிங் கேண்டிலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சா இல்லை கம்ப்ளீட்டாக மேலே ஓப்பன் ஆச்சா? மேலே ஓப்பன் ஆகி க்ளோசிங் கேண்டில் கிட்டேயே வரல. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சர்டன் லெவலில் வந்துட்டு அழகாக பெர்ஃபார்ம் பண்ணி மேலே போச்சு. அந்த டே க்ளோசிங்கில் நமக்கு இன்டம் கொடுத்தது பயர் இஸ் தேர். பயர் ஆர் செல்லர் ஊழல் மேபி ஹெச்டிவி ஃபார்ம் ஆச்சு. எஸ் ஆர் நோ? ஸோ இங்கேயும் மணி அடிச்சிச்சு. 25,000 டச் பண்ணேன். ஐ மீன் 21,500 டச் பண்ணோன்னே இங்கே மணி அடிச்சிச்சு. நான் எதுவுமே வந்து டிப்ஸோ இன்சைடரோ வாங்கிலாம் சொல்லலைங்க. வாட் ஐ லேர்ன் ஐ வாஸ் ஷேரிங் யூ இன் லைவ் மார்க்கெட்ஸ். தட் வுட் பி மை கிஃப்ட் ஃப்ரம் த காட் அண்ட் மை பேரண்ட்ஸ். ஸோ அதை தான் உங்களுக்கு டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள் மார்க்கெட்டை, பேஷன்ஸ் கையாளுங்க. இங்கே எங்கே சேலஞ்சுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அகைன் நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஆஸ் பர் கோல்டன் ட்ரஸ்ட் ரூல் ஃபர்ஸ்ட் ரூல் ஷுட் பி ஹெச்டிவி. இட் ஹாஸ் பின் டன். நெக்ஸ்ட் டே ஆஸ் பர் எக்ஸ்பெக்டேஷன் கோல்டன் ரூல் நம்பர் 1 open as per expected levels, higher A formation, Polestar, everything is perfect, correct? Yes or no? Right. ரெண்டு green candle ஃபார்ம் ஆச்சு. பேசிக்காக நான் யூஸ் பண்ணுற வார்த்தை, பையர் எங்கே வருவார், செல்லர் எந்த இடத்துல வருவார்? பையர் லோவர் சைட்லையும் செல்லர் அப்பர் சைட்லையும் வருவார், கரெக்ட்? ஸோ அப்போ இந்த இடத்துல செல்லர் இண்டிகேட் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் செல்லிங் கேண்டில்னு சொல்லி நான் இமேஜ் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஐ வாஸ் கிளியர் ஆல் தோஸ் திங்ஸ் பிகாஸ் கரண்ட் செட்டப் படி நான் மார்க்கெட்டை செட் பண்ணி வச்சிருக்கேன். So everything is completed now. We should stick on what is chart saying, what is not I am saying, what is not you saying. Chart should be show something from some footprints there. And the footprints நீங்க பிஹேவ் பண்ணி ஆகணும். இட் ஷுட் பி பிலீவ். தட் இஸ் வாட் இஸ் ஃபாலோவிங் ஸோ ஃபார். அதனால தான் நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு அப்ரப்டாகவே நான் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஸோ ரெண்டு க்ரீன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இட் ஹாஸ் ஷோன் சம் ஸ்ட்ரென்த் ஹியர். ஃபர்ஸ்ட் செல்லிங் கேண்டில் ஃபார் த டே டேக் அவுட் ஆச்சா? ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான ரெண்டு ரெட் இங்கே ஃபார்ம் ஆச்சு. அகைன் ரெண்டு பையர் வந்தாங்க. பையர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆச்சு. ஏன் டேக் அவுட் ஆகலை? இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஷேர்ட் திஸ். ஹவு many people notice ஐ எம் நாட் ஷுர். இந்த லெவலில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சொல்லுங்கள் எதுக்குன்னு இதை இந்த ரெண்டு ஆரஞ்சு லைன் எதுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன் சொல்லுங்கள் பார்ப்போம். நேற்று தான் டிஸ்கஸ் பண்ணோம். பேங்க் நிஃப்டியில் ஒரு பேட்டர்ன் பார்த்தோம், ரிலையன்ஸில் ஒரு பேட்டர்ன் பார்த்தோம், எல்லாமே பேசணும், கரெக்ட்? டிப்பிக்கலாக ரிலையன்ஸ் நேற்று என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கி நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ரெண்டு ரெட்டு ரெண்டு க்ரீனு. ரெட்டு செல்லர் டேக் அவுட் பண்ண முடியல. அகைன் பையர் டேக் அவுட் பண்ணாங்க கம்ஃபர்டபுளாக. இஃப் பையர்ஸ் ஆர் ஸ்மார்ட் எனஃப், ரைட்? ஏன் இந்த இடத்துல பிரேக் ஆச்சுங்க? அதுவும் ஒரு கேண்டில் கூட க்ரீன் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக அடிச்சிருக்கு. டாப்பை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் டாப்புக்கு மேலே தானே போகணும். இது தானே பிரேக் அவுட் ஆகணும். எஸ் ஆர் நோ? ஏன் அடுத்த கேண்டில் ரெட்டு ரெண்டு ரெண்டு ரெட்டு ஓகே, மூணு ரெட்டு ஓகே, ஏன் கம்ப்ளீட்டாக வந்து இது பீட் பண்ணிடுச்சு? அதுவும் பீட் பண்ணது பாருங்க கம்ஃபர்டபுள் க்ளோஸ்.
டச் பண்ணிட்டுலாம் மேலே போல. இந்த மாதிரி பெரிய சார்ட் வச்சு பார்க்கணும்னா யூ ஷுட் ஹேவ் லேப்டாப். இந்த லெவலே உங்களால் பெர்ஃபார்ம் பண்ணுறது மானிட்டர் பண்ணி பார்க்க முடியாதுன்னா அப்புறம் எப்படி நீங்கள் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? ஸோ கடைசி வரைக்கும் இந்த செல்லரை டேக் அவுட் பண்ணவே இல்லை யாருமே, நெருங்க கூட இல்லை பாருங்க. இங்கே கிட்ட போன உடனே மெரிச்சான் பாருங்க ஒரு மெரியாவன். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வி ஹவ் ஃபவுண்ட் சம் என் பேட்டர்ன் ஹியர், டவுன் சைடு நாட் அப் சைடு. இதில் ஒரு பியூட்டி என்னன்னா சார், இந்த பேட்டர்ன் இருக்குல்ல சார், இப்படி வந்து இங்கே ஒரு டபுள் க்ரீனு, இங்கே டபுள் ரெட்டு, இங்கே இன்டர்னல், இது என் பேட்டர்ன் தானே சார் அப்படின்னாங்க. எஸ், இது என் பேட்டர்ன் தான். இது மொமெண்டம்கான என் பேட்டர்ன். இந்த மொமெண்டம் எப்போ உங்களுக்கு தெரியும்? இந்த ரெட்டு இங்கே போய் டேக் அவுட் ஆகும்போது தான் மொமெண்டம் கண்ணுக்கு தெரியும். இங்கேருந்து பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கலாம் நீங்கள். பிஓ ட்ரேட் இதான் எக்ஸிக்யூட் ஆகும். உங்களுக்கு தான் இந்த மொமெண்டம் டச்சே பண்ணலையே. பாருங்க, அகைன் Z1 டச் ஆன ஒன்று இன்டர்னல் Z1 இது கரெக்டா? ஏன்னா என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் வந்து இங்கே ஒரு Z பேட்டர்ன் பை டிஃபால்ட்டாக இங்கே Z1 வந்துடும், இங்கே Z2 வந்துடும். கரெக்ட்? எஸ் ஆர் நோ? அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஸ்விங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. கீழே வந்துட்டு அகைன் இட் ஹஸ் ஃபார்ம்டு 2 green candles. கிளியர்? பையர் ஸ்ட்ரென்த்தை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. 2லேருந்து 3 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஐ மீன் கிரீன் கேண்டில். அகைன் 2 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பாருங்க அட்லாஸ்ட் எந்த இடத்துல ஒரு ஜோன் ஃபார்ம் ஆச்சோ, இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஷேர்ட் ஒன்ஸ் 1 o'clock ஐ திங்க் 1.5 சம்திங் 6 ஷேர் பண்ணேன். அந்த நேரத்தில் நான் காப்பி பண்ணும்போது திஸ் கர்சர் ஹேஸ் மூவ்ட் ஹியர் சம்வேர், இங்கே எங்கேயோ மூவ் ஆயிடுச்சு. பிகாஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவில் இது நடக்கும். நீங்கள் டிராயிங் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கர்சரை மூவ் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு லைன் மூவ் ஆகிடும். பிகாஸ் திஸ் இஸ் நாட் அ பெய்டு வெர்ஷன். ஸோ அவர் என்ன கேட்டார், சார் இந்த லைன் கிட்ட வரவே இல்லை. நான் திருப்பி உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். That time it has been clearly touched this and this candle has been generating. இந்த கேண்டில் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில், செகண்ட் ரெட் கேண்டில் கட் ஆகி விழுந்திருக்கு. ஹை வால்டல் கேண்டிலும் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில் கம்ப்ளீட்டாக இந்த கேண்டில் ஈட் ஆகிருக்கு. அகெயின் செகண்ட் கம்ஃபர்டபுள் கேண்டில். தேர்ட் கேண்டிலில் சி இங்கே ஒரு பேட்டர்ன் ஃப்ரேம் பண்ண ஞாபகம் இருக்கா? இது எதுக்காக வரைஞ்ச ஞாபகம் இருக்கா? இந்த 2 ரெட்டு செல்லர் இண்டிகேட் ஆன இடத்த வரைஞ்சிருக்கீங்க கரெக்டா? மார்க்கெட் மேலே போகணும்னா நான் பையரை பார்க்கணுமா செல்லரை பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் அந்த டவுட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் கீழே போகணும்னா பையரை பார்க்கணுமா செல்லரை பார்க்கணுமா? ரைட். இப்போ மார்க்கெட் மேலே போகணும்னா செல்லரை தான் வாட்ச் பண்ணுவோம். ஏன்னா இவன் டிஃபிட் ஆனால் தான் மார்க்கெட் மேலே போகும். கரெக்டா? இப்போ இது யாருக்கா டவுட் இருக்கா? ஒருத்தர் மட்டும் தான் பேசுறாரு. கேன் ஐ ஹேவ் ரியாக்ஷன்ஸ்? எஸ், நோ, தம்ஸ் அப், தம்ஸ் டவுன், எது வந்தாலும் ஓகே. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ட்ரைங். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு பர்ஃபெக்ட் லெவல்ஸில் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு செல்லர் கிளியராக ப்ளே அவுட் பண்ணதுனால தான் இந்த செல்லிங் ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. அப்போ இந்த ஜோனை இந்த இடத்துல போனவன் இந்த இடத்துல டேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கணும். பல்கே திரும்பி இந்த இடத்துல வந்து கீழே அடிக்கும் போது இந்த செல்லர் பயங்கர ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணுவாங்க. அதுதான் ப்ளே அவுட் ஆச்சு இந்த இடம். ஃபர்ஸ்ட் செல்லிங் ஜோன், செகண்ட் செல்லிங் ஜோன். அட்லாஸ்ட் இந்த செல்லிங் ஜோன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும்போது தேர்ட் கேண்டில், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2-3 கேண்டில் கிடைச்சாவே யூ ஆர் த்ரூ. இங்கே பாருங்கள், இந்த 2 க்ரீன் கேண்டில் கம்ஃபர்டபுளாக போயிருக்கு. அதே மாதிரி இந்த 2 க்ரீன் கேண்டில் இங்கே ஒரு பையர் அட்டம்ப்ட் யூ விழுந்திருக்கு. அகெயின் இங்கே ஒரு யூ விழுந்திருக்கு. இந்த யூ ஃபார்ம் ஆகும்போது தேர்ட் கேண்டில் நீங்கள் ரைட் அட்லீஸ்ட் என் பேட்டர்ன் தான் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல எடுத்தாலும் ஓகே தான். கரெக்ட்? ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ வேகமாக மார்க்கெட் விழுந்தது உங்களுக்கு முன்னாடியே எல்லாமே இருக்குது. ஸோ நான் அப்போவே சொல்லிட்டேன், N1 டச் ஆயிடுச்சு. ஸ்டில் வி ஆர் இன் ஜோன். அதுக்கப்புறம் Z2 அடிச்சது பாருங்க. Z2ஓட ஸ்ட்ரென்த் என்னன்றதை மார்க்கெட் ப்ளே அவுட் பண்ணி காட்டியிருக்கு பாருங்க. இந்த Z2 பிரேக் ஆகும்போது பையர்ஸ் பாருங்க எவ்வளோ ஏன்னா இங்க எல்லாமே ஸ்டாப் லாஸ் வச்சிருக்காங்க, பிக் ஷார்ட்ஸ். செல் பண்ணும்போது அதிகமான பையர்ஸ் இருந்தால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் கிரீனா மாறும். கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பாருங்க. தெரியுதா இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்போ மார்க்கெட் மேலே போனோம்னா முக்கியமான லெவல்ல இருந்து 2 கிரீன் ஃபார்ம் ஆயிருக்கு. 2 கிரீன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மேலே போனோம்னா என்ன இண்டிகேட் பண்ணணும்? ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். ஸ்ட்ரென்த் என்ன? 3வது 4வது கேண்டில் கிரீன் ஃபார்ம் ஆகணும். எஸ் ஆர் நோ? பாருங்க, கிரீன் கேண்டிலுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க பாருங்க. சடனாக கீழே வந்துச்சு பாருங்க மார்க்கெட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மார்க்கெட் யார் கண்ட்ரோலையும் இல்லை. கம்ப்ளீட்டாக கீழே தான் போயிட்டு இருக்கு.
எந்த இடத்துலயாவது உங்களுக்கு டபுள் ரேட் விழுந்திருக்கா பாருங்க. இங்கேருந்து ட்ரேடு பண்ணியிருந்தாலே தே கேன் ஏர்ன் சாலிட் ப்ராஃபிட்டுங்க. பேட்டர்னே மாஸ்டர் பண்ண மாட்டோம் சார். போல் ஸ்டார் கிரீன் இருக்குது சார், ஹையர் ஐ ஃபார்மேஷன் சார், என் பேட்டர்ன் மேலே நோக்கி தான் சார் போகுது. அப்போ இது என்ன? இதுக்கு நடுவில் ஜோன்லாம் பேசணும். சி தெர் ஆர் மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிள் இன் த சார்ட். இன்னைக்கு பார்க்கறது நாளைக்கு உங்களால் பார்க்க முடியாது. யூ ஷுட் நோ அக்குமுலேட் எவ்ரி திங். உங்களுக்கு ஒரு செட்டப் கண்ணுக்கு தெரியும். இதெல்லாம் எப்போ உங்களுக்கு தெரிய வரும்? யூ ஷுட் ப்ராக்டிஸ். டபுள் ரெட்டு, டபுள் க்ரீனு, செட்டப் ஃபார்ம் ஆகிறது, ஜோன் ஃபார்ம் ஆகிறது, இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக தான் தெரியும். ஒரு 3 மாதம் முன்னாடி உங்களுக்கு ரெட் ரெட்னா என்னன்னு தெரியாது, க்ரீன் க்ரீன் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு ரெட் ரெட் க்ரீன் க்ரீன் ஒரு ஜோனுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த ஜோன் ஃபார்ம் ஆகி ஒரு என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அப் ட்ரெண்ட்லேருந்து ஒரு என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. டவுன் ட்ரெண்டில் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆல்ரெடி நமக்கு இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், மார்க்கெட் மேலே இருக்குது, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கீழே வர ட்ரை பண்ணோம். அதுக்கு இண்டிகேஷனே ஹெச்டிவி கேண்டில் தான் நம்மளுக்கு இன்னைக்கு. இந்த இடத்துல ஒருத்தர் பேசுகிறேன், சார் பிடிஎஸ்டி எடுத்துலாமா சார் பின்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு டே கேண்டில் என்னவா க்ளோஸ் ஆயிருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? ஃபார் இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு ஹை வால்டிலிட்டி கேண்டில், ஹை பிரேக் ஆயிருக்கு, லோ பிரேக் ஆயிருக்கு. இட் மைட் பி செல்லிங் ப்ரெஷர், தட் இஸ் நோ டவுட். ப்ராஃபிட் புக்கிங், செல்லிங் ப்ரெஷர், வாட் எவர் பி கிராஷ், நீங்கள் என்னென்ன பேர் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஹெட் தேடணும். இந்த ஹெட் ஆப்ரேட் பண்ணி மார்க்கெட் கீழே இருக்க போதா, இல்லை இந்த ஹெட் டேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே போதா? புரியுதா? ஹெச்விசி ஃபார்ம் ஆச்சுன்னா ஹெட்டு தான் பார்ப்போம். ஹெட்டு இதில் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஹெட்டு டேக் அவுட் ஆகிறது எது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? பையிங் சைடு செல்லர் இருக்கக்கூடிய Z1 Z2 டேக் அவுட் ஆகணும். Z1 Z2 டேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் மேலே ரெஸ்யூம் ஆகாது, கீழே தான் ட்ரை பண்ணணும். கிளியரா? ஏன்னா ஹெட் ஃபார்மேஷன் வந்தது ஒரு ட்ரெண்டை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணுறது. ட்ரெண்டை பிரேக் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஹையர் ஐ ஃபார்மேஷன் ட்ரெண்டே கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணுது. கிளியர்? இஃப் யூ லுக் அட் இங்கே ஒரு கேண்டில் ஹையர் ஃபார்மேஷன் இருந்திருக்கும். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹெச்விசி கேண்டில். கிளியர்? ஹையும் பிரேக் பண்ணியிருக்கோம், அந்த டே லோவும் பிரேக் பண்ணியிருக்கோம். லோ பிரேக் பண்ணியிருக்கா? ஸோ அன்றைக்கும் சொன்னேன், ஹெச்விசி ஃபார்ம் ஆயிருக்கு, ஹெட் தேடுங்க. இந்த ஹெட் ரன் பண்ண போதா இல்லை இந்த ஹெட் ரன் பண்ண போதான்னு பார்க்கலான்னு. ஸோ ஃப்ரம் ஹியர் these are the legs, right? Yes or no? இப்போ இதில் Z1 இங்கே இருக்கு, கரெக்டா? Z2 இங்கே இருக்கு, கரெக்டா? ஸோ அன்னைக்கு சேம் டே, அடுத்த டே வந்து கீழே கொண்டு வந்து மேலே எடுத்துன்னு போயிட்டு பாருங்கள், கம்ஃபர்டபுளாக அன்னைக்கு லோ ஓப்பன் ஆன கேண்டலுக்கு மேலேயே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது ரூல் ஆகுதுன்றது நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள், கம்ப்ளீட்டாக 200-300 பாயிண்ட் மேலே. ஸோ அப்போ ஹெட்டோட ஸ்ட்ரென்த் என்னன்னு இப்போ தெரியுதா, எந்த ஹெட் ரோல் அவுட் பண்ணுதுன்னு? பல்கே இப்போ இந்த ஹெட் ரோல் அவுட் பண்ணும்போது கீழே கன்ஃபர்மேஷன் கிடச்சி Z1 Z2 பிரேக் பண்ணி மேலே போச்சு. சேம் சினாரியோ தான் நீங்கள் இப்போ பார்க்கணும். நாளைக்கு என்ன பார்க்கணும் நீங்கள்? அன்டில் அன்லெஸ் லாங் ட்ரேட் எப்போ பண்ணுவீங்க நீங்கள்? கரெக்ட். இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? நாளைக்கு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக கேள்வி கேட்க மாட்டீங்களா? தோஸ் ஆர் காலிங் மீ ஆர் சாட்டிங் மீ, சார் என்ன சார் இது மார்க்கெட்டு திடீர்னு இப்படி போகுது, கீழேயே போயிட்டுருக்கு. கீழே போகணுன்னு தான் இன்றைக்கி சிக்னல் கொடுத்துருக்கு. ஹை வால்டல் கேண்டில்னா ஏதோ ஒரு பிக் ஷாட் சொல்ல நடந்திருக்காங்க. ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம், செல்லிங்காகவும் இருக்கலாம், நோ டவுட். பட் இட் இண்டிகேட்ஸ் தட் நாளைக்கு மார்க்கெட் இங்கே எங்கேயாவது ஓப்பன் ஆகிட்டோ இல்லை எங்கேயாவது ஓப்பன் ஆகிட்டோ Z2 டேக் அவுட். இதுக்கு நடுவில் இங்கே கீழே ஓப்பன் ஆகிட்டு இங்கே ஒரு சின்ன 2 என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த இடத்துல H2 மூவ் ஆகிடும், இங்கே H1 மூவ் ஆகிடும்.
இப்போ எப்படி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டணும் அந்த மாதிரி கிட்ட கிட்டக்க வச்சு ஒரே டாடிஜியில் அடிச்சதுன்னா கூட மார்க்கெட் மேலே போயிடும். பிகாஸ் வாட் இஸ் மெயின் ட்ரெண்ட் ஆஃப் நிஃப்டி டுடே? 100% அப் ட்ரெண்ட். கிளியர்? கிளியர்? தயவு செஞ்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு யாராவது மித்தில் இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு கற்று தரதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபார் இந்த லைன்ஸ் ஏன் வரைஞ்சி வச்சிருந்தேன்னா நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் கிளியராக வச்சுட்டு இருந்தேன். ஸோ கரண்ட் லெக்ஸ் இதான் சார். இந்த லெக்குக்கும் இந்த லெக்கு உடையும் போது இங்கேருந்து சார்ட் நேராக இங்கே தானே சார் வரணும், ஏன்னா இந்த லெக்கு டேக் அவுட் ஆயிடுச்சுன்னு கேட்டிருக்கலாம். கரெக்டாக இல்லையா? இந்த டவுட் இருந்தது எல்லாருக்கும். இந்த லெக்குக்கு Z1 இதானே, இதானே Z2. அப்போது இது பிரேக் ஆகும்போது இங்கேருந்து இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டா? அப்போ இதை தானே நான் கனெக்ட் பண்ணணும். இதுக்கு நடுவில் எதுக்கு ஸ்விங் வச்சுருக்கேன்? தப்பு இல்லை. இந்த கேள்வி எத்தனை பேர் மனசில் இருக்கு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, கொஷின் புரியலன்னு நினைக்கிறேன், திருப்பி சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து Z1 இருந்தது, இந்த இடத்துல Z2 இருக்கு. ஸோ ஒன்ஸ் Z1 உடைச்சாதான் நான் வழக்கமாக ஒரு ரெட் கேண்டில் பெருசாக இப்படி வரைவேன். கரெக்ட்? இந்த டவுட் உங்களுக்கு இருந்ததா சார்? இதுதான் ரெசிஸ்டன்ஸு. Z1 டேக் அவுட் ஆயிடுச்சு, இதில் Z2 டேக் அவுட் ஆயிடுச்சு. கரெக்டா? எப்போ Z2 டேக் அவுட் ஆகுதோ இதுக்கு உள்ளே இருக்கிற எல்லா ஸ்விங்கும் வேலிடு. கிளியரா? நவ் இஸ் இட் கிளியர்? ஒன்ஸ் Z2 டேக் அவுட் ஆயிடுச்சுன்னா எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் விழ ஆரம்பிச்சதோ அங்கே தான் நம்மளுடைய ஜிக்ஸாக் உடைய ஹெட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஹெட் ஃபார்ம் ஆயிருக்கு. டென்டேட்டிவ்லி 21,600 இஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் மார்க்கெட். அது எஸ்ஸா டென்டேட்டிவ், திஸ் இஸ் நாட் அ பர்மனன்ட் ரெசிஸ்டன்ஸ், டென்டேட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கே எல்லாரும் வீட்டில் இருக்கிற நகை எல்லாம் திரும்பி அடமான வச்சு காலையில் பேங்க்ல முதலாளியாக போய் பணத்தை திரட்டி வந்து எல்லாமே பி வாங்கிட போறீங்க. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் ஓப்பன் ஆகி ஒரு 2 கிரீன் கேண்டில் போட்டு ஸ்விங் அடிச்சு தூக்கிட்டு போய் மேலே வச்சிருவான். ஸோ மெயின் ட்ரெண்ட் அப்ல இருக்கு, பி கேர்ஃபுல். ஸோ எனி டவுட்ஸ்? ஐ ஹோப் சம் இன்சைட்ஸ் யூ ஹேவ் பீன் காட் இட். யாருக்காவது ட்ரேட் எடுக்கணும் எங்கன்னு தெரியலன்னு பயப்படுறீங்க சார், என் பேட்டர்ன் வரைக்கும் தான் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ வில் கிவிங் யூ இன்சைட்ஸ். என் பேட்டர்ன் நீங்கள் பார்க்கும்போது Z1 Z2 எங்கே மூவ் ஆகுது. இன்னைக்கு காலையில் வரைக்கும் நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணும்போது Z2 நான் என்னவா வச்சுருந்தேன்? கேன் எனிஒன் டெல்? எஸ் ஆர் நோ? இங்கே Z2 இருக்கும்போது இதை ட்ரிகர் ஆனோடனே அந்த இடத்த டச் பண்ண உடனே பையருடைய ஸ்ட்ரென்த் இங்கே தெரிஞ்சுதா உங்களுக்கு? திஸ் இஸ் நாட் அ பையர் ஸ்ட்ரென்த், திஸ் இஸ் ஆக்சுவலி ஸ்டாப் லாஸ் ட்ரிகரிங். எத்தனையோ முறை நான் உங்கள் கிளாஸில் பேசும்போது இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன். முக்கியமான லெவலில் ஏன் திடீர்னு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது? ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சுன்னா மல்டிபிள் பிராக்கெட் ஆர்டர்ஸ் இருக்கும், ஓப்பன் ஆர்டர் இருக்கும், எல்லாமே ட்ரிகர் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் திரும்பும். தட் இஸ் த மெயின் சிக்னல் ஃபார் மார்க்கெட் கோயிங் டு ரிவர்ஸ். Z2 டச் பண்ணாமல் முடிஞ்சு போச்சு. கிளியர்? நோ பால்னா நோ பால் தான் சார், லைட்டாக டச் ஆயிருக்கு சார், அதுதான் கேமே திருத்தது தானே. ஸோ எல்லா ஃபுட் பிரிண்ட்ஸும் மார்க்கெட் கொடுக்குதுங்க. இங்கே என்ன பிரச்சனைனா சார் இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்தேன் சார், அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் போவான்னு தெரியாது சார். நான் இப்போ திருப்பி கேட்குறேன், ஒன் ஜென்டில்மேன் ஹஸ் ட்ரேடட் ஹியர். நான் அந்த கால்ஸ் கொடுத்தோன்னே மீன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கால்ஸ் மீன்ஸ் ரெஃபரன்ஸ் கேண்டில் கொடுத்தோன்னே இந்த இடத்துல அவருக்கு ஏதோ தைரியம் சக்தி வந்துச்சு. சார் சொல்லிட்டாரு மார்க்கெட் இன்னைக்கு கீழே தான் போகும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல அவர் எடுத்திருக்காரு. அந்த ஜென்டில்மேன் எடுத்த உடனே இந்த இடத்துல ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ப்ரீவியஸ் டேவோட கேண்டில் இருக்கு. எஸ் ஆர் நோ? இந்த இடத்துல வந்தோடனே மார்க்கெட் என்ன பண்ணும்? சப்போர்ட் எடுத்து மேலே போகும். பிகாஸ் பையர்ஸ் ஆர் சிட்டிங் ஹியர். யூஸ்வலி அதானே ப்ரீவியஸ் டே கேண்டில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ப்ளே பண்ணும், ரெசிஸ்டன்ஸை ப்ளே பண்ணும். கரெக்ட்? ரைட்.
இப்போ மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக இந்த இடம் வருது, கரெக்டா? இங்கே வந்தோடனே மார்க்கெட் கீழே போகும்போது என்ன தேணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே க்ரீன் விழுந்திருக்கா? உடச்சிட்டு கம்ஃபர்டபுளாக கீழே தானே போயிருக்கேன். ஏன் புக் பண்ணீங்க இங்கே அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை அவர்கிட்ட. தெரிஞ்சுக்கிங்க, தெரியாதவங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிங்க. கம்ஃபர்டபுளாக அடிச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால். Z2 வரைக்கும் வந்திருக்கான். இது ப்ராப்பராக Z2 ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் மேலே போனது. Z2 ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி உட்காந்து கட்டின்னு வேடிக்கை பார்க்கணும். ஆனால் அதுக்கு நடுவில் பையர் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் ஆகக்கூடாது. 2 ரெட்டு வந்தோன்னு பாருங்கள், ஐ மீன் 2 க்ரீன் ஃபார்ம் ஆச்சு. திருப்பி பாருங்கள் செல்லருடைய டாமினேஷனு. எப்போல்லாம் 2 ரெட்டு க்ரீன் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஒரு மொமெண்டம் தெரியும்னு மல்டிபிள் டைம்ஸ் பேசிட்டுருக்கேன் லாஸ்ட் 1 மந்த் தான் நான். எஸ் ஆர் நோ? என்னங்க இங்கே என்ன சொல்கிறது, நான் எல்லாமே உங்க முன்னாடி தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரேட் எடுத்தோடனே எவ்வளோ தூரம் போகணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஜென்டில்மேன் ஸ்டாப் லாஸை மட்டும் வியூ பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ட்டு கொடுக்குறேன். தோஸ் ஹூ ஆர் நியூ ஃபார் மாஸ்டரிங் ட்ரஸ்ட் ரூல்ஸ்னா ஐ வில் டெல் யூ த ஒன்ஸ் இம்பார்ட்டன்ட் ரூல். இஃப் யூ ஆர் டேக்கிங் ட்ரேட் ஒன்ஸ் என் பேட்டர்ன் எம் பேட்டர்ன் ஃபார்ம் Z2ன்னு ஒன்று இருக்குது. ஸ்டாப் லாஸாக நீங்கள் அதை வைக்கிறீங்கன்னா உங்கள் சார்ட்டை அந்த Z2 கிட்ட எடுத்து வந்து வச்சுக்கிங்க. அப்படி என்ன நடந்தாலும் சரி கீழே, ஐ மீன் மார்க்கெட் கீழே போகும்போது, மார்க்கெட் மேலே போகும்போது, மார்க்கெட் இப்படி மேலே போச்சுன்னா Z2 எங்கே இருக்கோ அங்கே எதுவுமே Z2 இப்படி வச்சிருங்க. டோன்ட் வரி. இது வரைக்கும் கேண்டில் வராத வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் என்ன நடந்தாலும் பார்க்காதீங்க. ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தோஸ் ஆர் பல்பிட்டேஷன், படப்படப்பு இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் தெளிவாக இருக்குது. டில் த டைம் நீங்கள் செட்டில் ஆகிற வரைக்கும். ஸ்டாப் லாஸ் அடிக்கணும்னா எப்படி உங்கள் முன்னாடி இங்கே கேண்டில் தெரிய ஆரம்பிச்சிடும்ல. அது வரைக்கும் முன்னால என்ன நடந்தாலும் யூ டோன்ட் வரி. மேலே எவ்வளோ தூரம் போட்டோம், ஜஸ்ட் சில் அவுட். இதுதான் உங்ககிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. ரைட் ட்ரேட் எடுத்துட்டு கூட நீங்கள் உங்களால் உட்கார முடியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? எடுக்காதவங்க பாதி பேர், எடுத்தவங்களால உட்கார முடியலையே. ஐ ஹோப் ஐ கிவன் இம்பார்ட்டன்ட் டானிக்ஸ் டுடே. யாராவது இதுக்கப்புறம் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் மட்டும் உங்கள் சீனில் தெரிகிற மாதிரி வச்சுங்க. மார்க்கெட் எங்கே வேணால் போடும், டோன்ட் வரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் பை ஆர்டர் எடுத்துட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகே? உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டீங்க. கிளியர்? ஐ அம் ஆடிபிள்? உங்கள் ஆர்டர் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்படி தான் வைக்கணும். சார்ட்டை வேறு எதுவுமே பண்ணாதீங்க. அன்றைக்கி டே பூரா முடியுது வரைக்கும் அப்படியே உட்காருங்க. எதர் யூ ஷுட் ஸ்டே லைக் திஸ் ஆர் எல்ஸ் நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணிட்டு அலாரம் வச்சுருங்க. இல்லை சார் நான் வந்து ரிவைஸ் டார்கெட்லாம் ஆசைப்படுவேன் ப்ராப்பராக செட்டப் வர வரைக்கும் அப்படின்னா, ரிவைஸ்டு டார்கெட் யார் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ யூ லேர்ன்டு ஆல்மோஸ்ட் 80-90%. ஏன்னா நீங்கள் பியூர் கேண்டில்ஸை தேடுறீங்க. கேண்டில்ஸை தேடும்போது இட் இண்டிகேட்ஸ் எவ்ரி திங் ஃபார் யூ. மேலே போகிறேன்னா கீழே போகிறேன் நான். கிளியர்? கேண்டில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்டாப் லாஸ் தெரியாது, இந்த பை தெரியாது, வெறும் கேண்டிலோட பேசிட்டு இருப்பீங்க நீங்கள். எவ்ரி கேண்டில் டீச் யூ சம்திங். இப்போ 2 க்ரீன் ஃபார்ம் ஆகிட்டேன், ரெட்டு செல்லர் உள்ளே வரல, நீங்கள் செல்லர் வரான், அடுத்த 3வது கேண்டில் கம்ஃபர்டபுளாக போட முடியல, செல்லருடைய ஸ்ட்ரென்த் குறையுது, பையர் வரானான்னு பார்ப்போம், வந்துட்டான், பையர் ஸ்ட்ரென்த் காட்டுறான், ஓகே. அகைன் 2 க்ரீன் ரெட்டு ஃபார்ம் ஆகுது, ஓகே. 3rd க்ரீன் ரெட்டு போட விடலை, இங்கேயும் போட விடலை, இங்கேயும் போட விடலை, ஓகே. கம்ஃபர்டபுளாக மேலே போகுது. ஸோ இது பேசிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி எப்போ உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதோ யூ ரியலைஸ் தட் சம்திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அப்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான லெவல் தெரியும். எந்த இடத்துல 2 ரெட்டு 2 க்ரீன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தேடி அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இது மெனி டைம்ஸ் ஐ வாஸ் ஷேர் டு யூ. நீங்கள் இதையே வச்சுக்கிட்டு இங்கே சார் இங்கேருந்து எப்போ வரும்னு தெரில சார், நான் இங்கேருந்து இங்கே போகணுன்னு பயம் வந்தது சார், 2 ரெட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு சார். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிவிங் மீ கியான் சார் 2 க்ரீன் ஃபார்ம் ஆயிடுச்சு, 3 ரெட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன உங்களுடைய குறை என் பக்கம் ஏற்றி விடாதீங்க. உங்கள் குறைங்க நான் இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், நீங்கள் அந்த குறைங்க என்கிட்ட பாஸ் ஆன் பண்ணுறீங்க. In English term quiet is there. Don't pass your monkey to me. Clear? தெரியுமா அதுக்கு அர்த்தம்? ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங், ஓகே? யாரும் ஹர்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நீங்கள் தெரிஞ்சுங்க, அந்த குரங்கு நீங்கள் இறக்கி கீழே வைங்க. லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கிட்ட பாஸ் பண்ணிட்டு உங்கள் கொஸ்டின் அந்த நேரத்தில் டாக் பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எனக்கு ஏன் கொடுக்குறீங்க? ஐ வாஸ் ஃபாலோவிங் மல்டிபிள் நோ லேயர்ஸ் யார். யூ ஷுட் ஸ்டிக் ஆன் த ரூல். அவ்வளோதான். நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ரைட்? எனி டவுட்?
What we discussed today broadly? Sorry, come again. நான் தெளிவா இருக்கேன்னா, I'm not feeling well. என்னோட throat தான் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன். I was always good with God grace. என்ன சோதிச்சு என்னங்க ஆக போகுது? Thank you so much. Some people now sent a personal WhatsApp message to me. I thank personally. எனக்கு ஞாபகம் இல்லை பேர். Some syrup நேம்ஸ்லாம் கொடுத்தாங்க. Very thankful to each and everyone those who are now supporting and sharing your love and care. Thanks. So, any doubts? So, market as expected has been falling because market needs some cooling mode. ரொம்ப ஹீட்டாக இருக்குது இன்ஜின் கொஞ்சம் கூல் சில் அவுட் ஆகணும். ஸோ லெட் இட் பி கம் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ எனி டவுட்ஸ்? இந்த ஹெட் ரூல் பண்ண போதா இந்த ஹெட் ரூல் பண்ண போதான்னு லெட் வெயிட் அண்ட் வாட்ச். கிளியரா? ஸோ இந்த ஹெட் ரூல் பண்ணிச்சுன்னா ஒன் மோர் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஆஸ் எக்ஸ்பெக்டட் ரெண்டு ரெட் ஃபார்ம் ஆகும். அப் ட்ரெண்டில் ரெண்டு ரெட் நார்மலாக 5 நிமிஷம் கேண்டில் பார்த்தது தான். வாட் எவர் வி சீன் 5 minutes கேண்டில் சேம் ரிப்ளிகா ரெண்டு ரெட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் யூஸ்வலி செக் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் பையர் ஆர் செல்லர். கிளியர்? எனி டவுட்? மார்க்கெட் இஸ் 200% அப் ட்ரெண்ட். டோன்ட் பேனிக். மார்க்கெட் சில் அவுட் ஆகுது. இது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கலாம். யார் யாரெல்லாம் ரீட்டைல் ட்ரேடர் இருக்காவோ அவங்களுடைய மொத்த கசானாவையும் தூக்கிட்டு மேலே போயிடுவானுங்க. ஸோ எப்போ மார்க்கெட் இந்த மாதிரி விழுந்தாலும் மேலே தான் போகும். கிளியர்? எனி டவுட்ஸ்? டவுட்டே இல்லையா? எல்லாமே லிசன் பண்ணிக்கிறீங்க. எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. நான் ஏதாவது தப்பாக சொல்லி தரணும், டவுட்டே கேட்கக்கூடாதுன்னு எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. ஃபைன். ஒன் மோர் இன்சைட்ஸ். ஸ்டில் வீக்லி கேண்டில் ஹையர் ஹை ஃபார்மேஷனு. ஸ்டில் மந்த்லி கேண்டில் கம்ப்ளீட் ஹையர் ஹை ஃபார்மேஷனு. ஸோ யாராவது மார்க்கெட் விழுந்துருச்சு விழ ஆரம்பிச்சிடுச்சின்னு நினச்சிங்கன்னா இந்நேரத்துக்கு ஒரு பல்ப் எரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் இன்னும் விழ ஆரம்பிக்கவும் இல்லை. ஜஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் மார்க்கெட் சில்லிங் அவுட். சரியா? ஐ ஹோப் எவ்ரிபடி இன் சேம் பேஜ். ப்ரூவ் பண்ணிட்டோம். மார்க்கெட் விழுதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்படி விழுந்ததுனாக்கா இதுக்கப்புறம் எப்படிலாம் இருக்கும் சிம்டம்ஸ்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எவ்ரி ஒன். அடுத்த ரெட்டு ஃபார்ம் ஆகணும், அடுத்த ரெட்டு ஃபார்ம் ஆகணும், அடுத்த ரெட்டு ஃபார்ம் ஆகணும். கரெக்ட்? ஒரு ஸ்ட்ரென்த்து தெரியும். கரெக்டாக? ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் உடைக்கணும் மார்க்கெட்டு. Z1 டேக் அவுட் ஆகுது. Z1 இங்கே இருக்குது. ஃபார் இன்ஃபர்மேஷன், கைண்ட்லி இன்ஃபர்மேஷன், Z1 இங்கே இருக்குது. இந்த Z1 டேக் அவுட் ஆகிறதுக்கு அங்கே 21,600 18,600 வரணும். சாலிடாக 3,000 பாயிண்ட்டாக 2,500 பாயிண்ட் சம்திங் வரணும். 19, 20, 21 3,500 பாயிண்ட் வரணும். பல்கியாக ஸ்ட்ரென்த்து காட்டணும்னா இங்கே ஒரு 3-4 ரெட் கேண்டில் கண்டினியூஸாக போட்டுட்டு திருப்பி எப்படியும் மேலே தான் போகணும் ஒரு சார். கரெக்டாக? மேலே போயிட்டு திருப்பி கீழே நோக்கி வரணும். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ எப்படி நம்ம 5 minutes கேண்டிலில் இந்த 5 minutes கேண்டில் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்தோம். இந்த என் பேட்டர்ன் டெய்லி சார்ட்டில் விழும். அப்படி விழுந்தாதான் சம் சார்ட் ஆஃப் ப்ரெஷர் ஹாஸ் பின் தேர். ஏன்னா அப்போ Z2 மேலே ஃபார்ம் ஆகும், Z1 ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அப்போ செல்லிங் சைட்லையும் ஒரு Z2 Z1 ஃபார்ம் ஆகும்போது எவ்வளோ தூரத்துக்கு கீழே வரும்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஏன்னா என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா என் பேட்டர்ன் ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும்ல. எய்தர் அந்த மெத்தடு. கிளியரா? எவ்ரிபடி இன் சேம் பேஜ்? ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா 2-3 ரெட்டு ஃபார்ம் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக 2-3 க்ரீன் ஃபார்ம் ஆகி மேலே போயிடலாம். அப்போ Z1 இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். இது ஆல்ரெடி பேசினது தான். கரெக்டா? அப்போ Z1 கிட்ட கொண்டு வந்துச்சுன்னா திருப்பி மார்க்கெட் மேலே இருந்து உடைக்கிறது ரொம்ப ஈஸி. ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வரது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறமா கீழே போனோம்னா மறுபடியும் லோயர் சைடு என் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். எப்படி இருந்தாலும் சம் சார்ட் ஆஃப் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் வில் பி விசிபிள். டோன்ட் வரி. சிம்பிளாக ஒரு கேண்டில் 2 கேண்டில் பார்த்துட்டு மார்க்கெட் கீழே போயிடுச்சுன்னு நினச்சிட்டிங்கன்னா கண்ணு மூணா உலகம் இருந்துச்சுக்காது தான். கிளியர்? ஸோ குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் படி எந்த லெவல்ஸ்லையுமே நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் தெரியல. எஸ், ரெட் கேண்டில் இஸ் ஃபார்ம். அப்சல்யூட்லி ரெட் கேண்டில் எஸ் டெஃபினெட்லி இஸ் தேர். அது என்னன்றது ப்ரூவ் பண்ணிட்டோம். மார்க்கெட் ஸ்ட்ரென்த் இண்டிகேட் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டோம். கிளியர்? ஸோ ஹாவ் அ கிரேட் டே.
நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். வி வாண்ட் டு சே எக்ஸ்பயர் கம் வாட் டே டுமாரோ? ஹெச்டிவி டே. கரெக்ட்? ஹெச்விசி டே. எவ்ரி டே இஸ் டுமாரோ. ஸோ ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்த சைடுன்றது வெயிட் அண்ட் வாட்ச். சரியா? நாளைக்கு கம்ப்ளீட்டாவே ரெட் விழுந்தாலும் வாட் ஷுட் வி டேக் ஆஸ் அ டெசிஷன்? ரெண்டு ரெட் ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா? ரெட் ரெட் ஃபார்மேஷன் தான். டோன்ட் வரி. ஆர் இன் சேம் பேஜ்? நாளைக்கு ஒரு ரெட் ஃபார்ம் ஆகி இது வரைக்கும் கூட வரட்டங்க. டோன்ட் பேனிக். ரெட் ரெட் ஃபார்மேஷன் தான். திரும்பி மேலே போயிடுவான். சடாக்னு மேலே போயிடுவான். ஸோ அதுக்கு நடுவில் சார் நாளைக்கு அதுக்கு நடுவில் இவ்வளோ தூரம் வரவோன்னு தெரிஞ்சதுன்னா நான் என்ன சார் பண்ணுறேன் தான் இன்னைக்கு என்ன நடந்ததோ அதே பேட்டர்ன் தேடுங்க. கிளியரா? அதே ஜென் பேட்டர்ன் லோயர் சைடில் தேடுங்க. அதே ஏம் பேட்டர்ன் கீழே தேடுங்க. எவ்வளோ தூரம் ரெண்டு 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 க்ரீன் ஃபார்ம் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு நாட் கிடைக்கும். Z1 Z2 அப்படியே கீழே இறக்கிட்டே வாங்க. எப்போ Z2 ட்ரிகர் ஆகுதோ யூ ஷுட் டேர்ன் அரவுண்ட். எப்பா பைக் திரும்புது பழைய ட்ரெண்ட் ரெజ్யூம் ஆகுதுன்னு. இப்போ ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் வந்திருக்கு கீழ் நோக்கி. தட்ஸ் இட். ஸ்டே பிளஸ், டேக் கேர். பை பை. தேங்க்யூ ஸோ மச். Definitely, definitely, I will take care.